ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை கேட்டிருந்தால் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயே. உன் மனதை ரணப்படுத்தி கொண்டும் எரிச்சல் பட்டு கொண்டும் வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய். இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கிறாய் என் செல்லமே. இதனால் நீ வாழும் வாழ்க்கை நரகமாக தோன்றுகிறது. நான் சொல்வது சரிதானே? நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதியை தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை அந்த இடத்தில் உருவாக்கி விடுவாய். அதை விட்டு நகன்று விடுவது சிறந்தது தானே. அமைதியாய் போவதில் தவறில்லை தானே. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா? அவர்களுக்கு அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தி என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விட்டுவிடு. அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதே. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில் அவசியமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்பது, எதற்காக நீ இப்பொழுது அமைதியாக இருக்கிறாய் என்றும் கூட. ஆகவே இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம். அதை மற்றவர்களிடம் கோபமாகவும் கோபத்தையும் காட்ட வேண்டாம். அப்படி கோபத்தையும் எரிச்சலையும் நீ விட்டுவிடு என்றுதான் நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை உன் குடும்பத்தாரிடமும் உன்னுடைய நண்பர்களிடமும் காண்பிப்பது தவறு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் தான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். அதற்காகத்தான் எல்லா முயற்சியிலும் நான் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைக்கப் போகிறேனே. உனக்கு துணையாக நின்று பாதுகாப்பேன். எல்லா மனிதர்களும் தான் நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றால் இன்றைய காலத்தில் யாருக்குமே பொறுமை இல்லை என் செல்லமே. வேகம் வேகம், அவர்கள் கேட்டதை உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. பாவம், அவர்கள் அறியா பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினால் விளையும் விளைவுகள் எனக்கு மட்டும்தானே தெரியும். ஏனென்றால் முக்காலமும் அறிந்தவன் நான். அவர்களின் விருப்பம் துன்பம் விளைவிக்கும் என்று தெரிந்து எவ்வாறு செய்வது? நான் சொல்வதை கேட்டு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மையே விளையும். நான் கொடுக்கும் வெகுமதி அவர்கள் எதிர்பாராத அளவு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். முதலில் நான் சொல்வதிலும் என் வார்த்தைகளிலும் நம்பிக்கை வை. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையிலும் நிகழ்கிறது, சரிதானே? நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறதல்லவா? என் செல்லமே, 1 முறை 2 முறை வீழலாம். ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக மாறிவிடும், அமைந்துவிடும். கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் உனக்கு தோள் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு நான் நிச்சயமாக அள்ளித் தருவேன். எனது வார்த்தைகளில் நம்பிக்கை வை, நல்லது நடக்கும். இன்னொன்றும் சொல்கிறேன் கேள். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதை உன் சொந்த காலிலே செய்ய கற்றுக்கொள். சொந்த காலிலே நின்று பழகு. மிகவும் தேவைப்படும் போது மட்டும் அடுத்தவரின் உதவியை நாடு. அவர்கள் அந்த சமயத்தில் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ வேண்டவே அடைய வேண்டாம். அவர்கள் இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டு.
தவறுகளை தன் மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவரிடம் கவனமாக இரு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன் மீதுதான் தவறு என்று சொல்லி விடுவார்கள். அதே நேரத்தில் நீ கோபக்காரன் என்ற உனக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து விடுவார்கள். எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் அந்த பெயர் நிலைக்கும் என்று நினைவில் கொள். பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகிறோம் என்று நினைத்து பூப்பதில்லை, பூப்பதுதான் அதனுடைய வேலை. அதுபோல உன் வேலையை நீ மட்டும் செய்து கொண்டே இரு, அதன் பலன் உனக்கு தானாக வந்து சேரும். பிறப்பது ஒரு முறைதான், யாரை பார்த்தும் அஞ்சாதே, தைரியமாக போராடு. ஏனென்றால் வெற்றி உன் பக்கம்தான். பேசிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே, உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். மௌனமாக இரு, மற்றவர்களின் பலவீனம் உனக்கு தெரிந்துவிடும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பிக்க முயற்சிக்காதே. தப்பிக்க முயற்சித்தால் அவற்றின் கடினம் அதிகரிக்கத்தான் செய்யும். நீ எதையெல்லாம் எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும். உனக்கு கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க தயாராக இல்லை என்றால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ நேரிடும். புரிகிறதா? உனது நிகழ்கால சூழ்நிலை எதுவாயினும் அது நிரந்தரமானது அல்ல. அதே சமயம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தேர்வு செய்வது பொறுத்தே நிகழ்காலத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். இந்த முருகப்பெருமானால் உருவாகும் தைரியம் உனக்கு உண்மைக்கு முழு வெற்றியை தரும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழக வேண்டாம். நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் உண்மையாக பழகு, உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து என் செல்லமே. காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் தெரியும். நீ நல்லதையே நினைத்து செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும். நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது, உனது மனதுதான் நல்லதை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே ஓடும் நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். நல்லதற்றவை குப்பை போல தானாக ஓரம் ஒதுங்கிவிடும். இந்த முருகப்பெருமானை நினைத்து நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து பார். என்னுடைய நாமத்தை சொல், முருகா முருகா என்று நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வேலைகள் எல்லாம் நல்லதாகவும் நன்மையாகவும் நடக்கும். உனக்கு நான் இருக்கிறேன், பாதுகாவலனாக. யாம் இருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை முருகா என்று சொல்லி உன்னுடைய வேலையை ஆரம்பி. நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம், ஓம் கதிர்வேலா சரணம் சரணம்.